Hi friends, welcome to our channel. This is our channel first video. இன்னைக்கு நாங்க என்ன செய்ய போறோம்னா கடையில உள்ள சோசி நாங்க செய்யற சோசையும் கம்பேர் பண்ணி எது நல்லா இருக்குன்னு நாங்க சொல்ல போறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து 3 தக்காளியை கொஞ்சம் பெருசு பெருசா அரைக்கிற அளவுக்கு வெட்டி, ஒரு பாதி வெங்காயம், ஒரு 2 பல்லு வெள்ளை பூடை வெட்டிட்டு, தேங்காய் தாளிக்கிறதுக்கும் பொரிக்கிறதுக்கும் தேவை கிழங்கு வச்சு தான் நாங்கள் செய்ய போறோம். சிப்ஸ் பொரிக்கிறதுக்கும் தேவையான அளவு எடுத்துக்கணும். பிறகு கடுகு வேணுமானவங்க கடுகு போட்டுக்கலாம். ஆனால் நாங்கள் கடுகு போடல. கடுகு போட்டால் ரொம்ப கசக்குன்னு சொல்லி நாங்கள் கடுகு போடல. அப்புறம் மிளகுத்தூள், சீனி எந்த அளவு போட்டீங்களோ அந்த அளவு தான் சில்லி பவுடர் நீங்கள் போடணும். மிளகுத்தூள், சீனி, அவ்வளோதான். வாங்க பதில் எண்ணெய் சூடாகிக்கிட்டு இருக்கு. சூடாகிடுச்சு. நாங்கள் இப்போ வெங்காயம் வெள்ளைப்பூடையும் போடுவோம். தக்காளிக்காக லாஸ்ட்ல போடுங்க. நாங்க வெங்காயத்தையும் வெள்ளைப்பூடையும் முதல்ல தாளிச்சு வச்சனால நாங்க தக்காளியும் போட்டோம். அதனால தாளிப்பழட்டும். ஒரு தேவையான அளவு ஒரு அரைக்கரண்டி வாக்கில் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அரைக்கும் போதும் சில்லி பவுடர், சீனி, கொஞ்சம் மிளகுத்தூளை போட்டு அரைச்சிட்டிங்கன்னா இந்த தாளிச்சதோட நமக்கான தக்காளி சோஸ் ரெடி ஆயிடும். ஒரு 1 மினிட் இது அடுப்புல தாளிக்கப்பட்டா போதும். நல்லா தாளிச்சு நல்லா பேக் ஆயிட்டு அடுப்புல நான் போயிட்டு அரைச்சிட்டு வருவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து நாங்க அரைச்சி கொண்டது நாங்க செஞ்சது. கலர் தான் ஒரு மாதிரி இருக்கு. டேஸ்ட் நல்லா நினைக்கிறேன். இது கடையில வாங்குன ரியல் சோஸ். இப்போ வாங்க டேஸ்ட் செக் பண்ணிடுவோம். இப்போ கடையில வாங்குனதுல டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்குது. அடுத்து நாங்க செஞ்சது வைத்தாயிட்டு போயிடும் சரியா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் செஞ்சது கொஞ்சம் லோவா தான் இருக்கு. ஆனால் கடையில் வாங்கினது நல்லா இருக்கு. நான் செஞ்சது கொஞ்சம் லோவா இருக்கு. இதோட இந்த வீடியோ முடியுது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.